வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். ஜப்பானிய பிரதமர் திரு ஷிகேரு இஷிபா உடனான 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார். தனது ஜப்பானிய பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா செல்லும் அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். நாடு முழுவதும் தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்கள் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. விளையாட்டு அனைவருக்கும் சொந்தமானது என்றும் விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அமைதி, முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வை ஊக்குவித்து உலகை இணைப்பதற்கான மிகவும் வலுவான மற்றும் அதிகாரம் பெற்ற ஊடகமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அசாம் மாநிலம் குவஹாத்தியில் குவஹாத்தி ஆளுநர் மாளிகையின் புதிய பிரம்மபுத்திரா சிறகத்தை திறந்து வைக்கிறார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜூரிக் நகரில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கம் வென்றார். போட்டியின் போது நீரஜ் சோப்ரா 85.10 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து 2வது இடம் பிடித்தார். ஜெர்மனி வீரர் ஜூலியன் வெப்பர் 91.51 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தையும், ட்ரினிதட் டொபைகோ வீரர் கெஷான் வால்கட் 84.95 மீட்டர் எறிந்து 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நேற்று நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தனிநபர் மற்றும் குழு என 2 பிரிவுகளிலும் இந்தியா இரட்டை தங்கம் வென்றது. தனிநபர் போட்டியில் இந்திய ஒலிம்பிக் வீரர் குர்ப்ரீத் சிங் தனது முதல் சர்வதேச தங்கத்தையும், அமன் பிரீத் சிங் வெள்ளியையும் வென்றனர். இந்த ஜோடி ஹர்ஷ் குப்தாவுடன் இணைந்து குழு பிரிவில் மற்றொரு தங்கத்தையும் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.